ஹட்டன் போட்-ஐஸ் தோட்டத்தின் 3 பிரிவுகளைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட தொழிற்சாலைக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹட்டன் போட்-ஐஸ் தோட்டத்தில் கொழுந்து நிறுப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள புதிய தராசு நிறையை முறையாக காட்டுவதில்லை என தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆகவே கொழுந்தின் அளவை சரியாக காட்டக்கூடிய தராசு பயன்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போட்-ஐஸ் தோட்ட காரியாலயத்தின் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட பேரணி தோட்ட தொழிற்சாலையை சென்றடைந்தது. எங்களோட பிரச்சனை என்ன என்றால் இந்த துறை எங்களுக்கு வேணாம், தெராசு வேணாம், துறையும் வேணாம். இவர் வந்தால இருந்தா எங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. ஃபேக்டரியிலையும் இப்ப லொரியெல்லாம் உடஞ்சு கிடக்க, அதை கூட செஞ்சு தர மாட்டேங்கிறாரு. போன கிழமையில ஒரு பாபாவுக்கு அவ்வளவு சுகம் இல்ல, நடக்க வச்சு கொண்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப அதெல்லாம் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இவர்கிட்ட சொன்னா லொரி உடஞ்சு அதை செய்யலாது, காசு இல்ல, அப்படி இப்படிங்கிறாரு. பிச்சை எடுக்காத ஒரு குறைத்தா நாங்க பிச்சை எடுக்க வச்சுட்டாரு இந்த தீபாவளிக்கு. எங்களை கம்ப்யூட்டர் தெராசுன்ற பேரை எங்களை கொள்றதுக்கு ஒரு கருவியை கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது கம்ப்யூட்டர்ன்ற பேர்ல டிஜிட்டல் முறைப்படி 3 கிலோ சிஸ்டமேட்டிக் செஞ்சு 3 கிலோ வெட்டுற மாதிரி செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு நெருவைக்கு 3 கிலோ வெட்டுறாரு, 4 கிலோ வெட்டுறாரு மழை டைம்ல. ஆனா 3 நெருவை பொம்பளை ஆளுங்க நெருக்குது, நாங்க 2 நெருவு இருக்கிறோம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மனிதர்கிட்ட 12 கிலோ சும்மா வெட்டுப்படுது. எங்களோட ரத்தத்தை கம்பெனி குடிச்சுக்கிட்டு இருக்கு. கொழுந்து பறிச்சுக்கிட்டு வரோம். 20 கிலோ கொண்டு வந்தா கம்ப்யூட்டர் திராசுல 16 கிலோ தான் காட்டுது. அது ஏன்னு நாங்க அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல திராசு சரியா இருக்கு அப்படின்ட்டு. நாங்க நார்மல் திராசை கொண்டு வந்து அந்த கொழுந்தையும் நிறுத்து பார்த்தோம். அதுல 20 கிலோ காட்டுது. ஆனா கம்ப்யூட்டர் திராசுல 16 கிலோ தான் காட்டுது.